நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ஜாஸ்வா டிவி மூலமாகவும் இந்த மாலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் பெரியவர். ஹல்லேலூயா. இன்றைக்கி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பார்த்திங்கன்னா நிறைய நெருக்கமே இல்லாத மனிதர்களை நம்ம பார்க்கறது மிகவும் கஷ்டம். நாம் வாழ்கிற இந்த அவசர பூமியில் எல்லாமே அவசரமாய் செய்யும் பொழுது பல நெருக்கங்களை நாம் சந்திக்கிறோம். இந்த நெருக்கத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பரிகாரத்தை தேடுகிறோம். எப்படியாவது இந்த நெருக்கத்திலிருந்து மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக பலவிதமான மனிதர்களை நாடுகிறோம். சில நேரங்களில் மனித தயவு அற்று போகும்போது சோர்ந்து போகிறோம். நம்முடைய நெருக்கத்தை கவனித்து பார்க்க ஒருவர் இல்லை. ஒரு சில நேரங்களில் ஒரு நேரம் என்று சொன்னால் அநேகர் நமக்கு உதவி செய்ய ஓடி வருவார்கள். அதே வழக்கமாய் நாம் நெருக்கப்பட்டு கொண்டே இருப்போமானால் நம்முடைய நெருக்கத்தை பார்க்கிறவர்கள் இவர்களுக்கு வேலை இல்லை என்று சொல்லி போய்விடுவார்கள். இவர்களுக்கு இத்தனை நெருக்கங்கள் என்று சொல்லி நம்மை விட்டு அகன்று போகிற ஜனங்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் நெருக்கத்தில் நம்ம யாரை கூப்பிடணும், அப்படி நம்ம கூப்பிடும்போது நம்முடைய சத்தம் அவருக்கு கேட்குமா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நெருக்கத்தில் நம்ம கூப்பிடும் பொழுது நம்முடைய கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு உண்டான நெருக்கத்தில் என்ன செய்தாரா? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அவரை நோக்கி அபயமிட்டாரா. ஹல்லேலூயா. நாம் நெருக்கம் வரும் பொழுது ஒவ்வொரு ஆண்டுடைய பிள்ளைகளும் கூப்பிட வேண்டியது யாரை என்று சொன்னால் கர்த்தரை. ஹல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு நம்ம யாரை கூப்பிடுறோம்? நமக்கு தெரிந்தவர்கள், அறிந்தவர்கள். ஒருவேளை இந்த நெருக்கத்திலிருந்து நாம ஏதாவது செய்து விடுவித்து கொள்ளலாம் என்று சொல்லி, எப்படியாவது விடுதலை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு தெரிந்த அனைத்து வழிகளையும் கையாளுகிறோம். ஆனால் நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடணும்னு சொல்லி நமக்கு என்ன செய்யலை, தெரியவே இல்லை. ஹல்லேலூயா. நெருக்கத்தில் தாவீது சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் கர்த்தரை நோக்கி அபயமிட்டேன், கூப்பிட்டேன். இதே வசனம் 2 சாமுவேல் 22:7 இருக்கிறது. இதே வசனம். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று. ஆமென். ஹல்லேலூயா. நெருக்கத்தில் நம்ம கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அபயமிடும் பொழுது நம்முடைய சத்தத்தை அவர் கேட்கிறாராம். இன்னைக்கு உலக மனிதர்களை நீங்கள் நோக்கி கூப்பிடுவீங்கன்னா, உறவுகளை நோக்கி கூப்பிடுவீங்கன்னா, நம்ம நெருக்கத்தை பார்த்துட்டு அவங்க ஒருவேளை நம்ம முன்னாடி அன்பாக கேட்கறது போல இருந்தாலும் பின்னால் போய் நிறைய காரியங்களை பேசுவாங்க. இவங்க ஏன் இதில் தலையிட்டாங்க, இவங்க ஏன் இதை செய்தாங்க, இவங்க ஏன் இப்படிலாம் பண்ணாங்க, அதனால தான் இந்த நெருக்கம், அதனால தான் அப்படின்னு சொல்லி நிறைய வார்த்தைகளால் நம்மளை குத்துவாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரா? தமது ஆலயத்திலிருந்து நம்முடைய சத்தத்தை கேட்கிறார். ஹல்லேலூயா. சத்தத்தை கேட்பது மாத்திரம் இல்லை, அந்த எல்லா நெருக்கத்திலிருந்து நம்ம என்ன செய்கிறார்? விடுவிக்கிறார். இன்னைக்கு நெருக்கப்படும் போது விடுவிப்பார் ஒருவரில். என்ன செய்வாங்க தெரியுமா? இன்னும் கொஞ்சம் இவங்க சிக்கிக்கொள்ளட்டும், இன்னும் கொஞ்சம் இவங்க பட்டாதான் சரியாவாங்க அப்படின்னு சொல்கிறவங்க தான் நிறைய பேரை நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த நெருக்கம் எப்படி வருது, இவங்களை எப்படி விடுவிக்கிறது அப்படின்னு சொல்கிற மனுஷரை நான் பார்க்கவே முடியாது. ஆனால் தேவன் என்ன செய்கிறார்னா, நம்ம நெருக்கத்தில் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, நம்ம அபயமிடும் பொழுது, சத்தமிடும் பொழுது நம்முடைய சத்தத்தை அவர் கேட்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோனுடைய சமூகத்தில் கஷ்டப்பட்ட போது அவர்களுடைய கூக்குரலை கேட்ட நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் உண்டு? நெருக்கம் வரும் பொழுது நான் தேவனை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னை விசாலத்தில் கொண்டு போய் விட்டார், என் ஜெபத்தை கேட்டார், எனக்கு பதில் கொடுத்தார் என்று சொல்லி எத்தனை பேர் சொல்ல முடியும்? நெருக்கம் வரும் பொழுது
நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும், மனுஷரை அல்ல. ஆனால் நாம் என்ன செய்யறோம் தெரியுமா? நமக்கு தெரிஞ்சவங்க, அறிந்தவர்கள், நம்ம உறவுகள், உடன் பிறந்தவர்கள், நம் தாய் தகப்பன் எல்லாரையும் கூப்பிட்டு எனக்கு இப்படி ஒரு நெருக்கம் இருக்கிறது என்று சொல்கிறோம். ஆனால் அந்த நெருக்கத்தின் மத்தியில் அவர்களால் விடுவிக்க முடியும்னா ஆளுக்கு ஒரு காரியத்தை சொல்லுவாங்க. எந்த காரியத்தை செய்தாலும் நமக்கு ஒரு விடுதலை இருக்காது. ஆனால் தேவன் ஒரு காரியத்தை செய்வாரானால் நிச்சயமாகவே அந்த நெருக்கத்திலிருந்து விடுதலை ஆக்கி நம்ம விசாலத்தில் கொண்டு போய் நிறுத்துகிற ஒரு நல்ல தேவன். எந்தெந்த சூழ்நிலையெல்லாம் நெருக்கப்படுவோம் என்று சொல்லி அந்த தாவீது ஏன் நான் நெருக்கத்தில் கர்த்தரை கூப்பிட்டேன், அபயமிட்டேன், அவருடைய ஆலயத்திலிருந்து எனக்கு பதில் கொடுத்தார் என்று சொல்கிறார் என்று சொன்னார். ஒரு வெற்றியின் வார்த்தையை அவர் சொல்கிறதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் பலவிதமான நெருக்கங்களிலே நெருக்கப்பட்டார். முதலாவது அவர் தூசிக்கப்பட்டார், நிந்திக்கப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார். எடுத்து வாசிப்போம். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 5-8 வரை ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். தாவீது ராஜா பகூரி மட்டும் வந்தபோது இதோ சவுல் வீட்டு வம்சத்தானாய் இருக்கிற கேராவின் குமாரனைய சிமேயி என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்து புறப்பட்டு தூஷித்து கொண்டே நடந்து வந்து சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் நடக்கையில் தாவீதின் மேலும் தாவீது ராஜாவினுடைய சகல ஊழியக்காரர் மேலும் கற்களை எறிந்தான். சிமேயி அவனை தூஷித்து, இரத்தப்பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ, சவுலின் ஸ்தலத்தில் ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுல் வீட்டார் இரத்தப்பலியை திரும்ப பண்ணினார். கர்த்தர் ராஜ்யபாரத்தை உன் குமாரனை அப்சலோமின் கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போதும் இதோ உன் அக்கிரமத்தில் அகப்பட்டாய், நீ இரத்தப்பிரியனான மனுஷன் என்றான். ஆமென், ஹல்லேலூயா. இங்கே நம்ம பார்க்கிறதான இந்த சம்பவம் என்னென்று சொன்னால், சிமேயி சவுல் வீட்டானாகிய சவுலுக்கு சொந்தக்காரனாகிய இவன், சவுலை கொன்றது இவன் தான். சவுல் மேல் இரத்த பிரியமாக இருந்து அவனை பதவியிலிருந்து தள்ளி அவனை கொலை செய்ய வைத்து அவனுடைய ராஜ்யத்தை இவன் பறித்து கொண்டான் என்று சொல்லி இவனை நிந்திக்கிறான். தாவீதை நிந்திக்கிறான். இந்த சிமேயி நிந்திப்பது மாத்திரமல்ல, அவன் மேல் கற்களை வீசுகிறான். பலவிதமான வார்த்தைகள். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நிந்திக்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? நிந்தனைங்கிற ஒரு நெருக்கத்தில் நீங்கள் வாழ்கிறீங்களா? சிமேயி சொன்னது போல பேலியாளின் மகனே, ஒரு மோசமான வார்த்தையை அங்கே யூஸ் பண்ணுறான். எவ்வளோ பெரிய கஷ்டமான ஒரு காரியம். தாவீது எவ்வளோ நொறுக்கப்பட்டிருப்பான் இருதயத்தில். அவனோடு இருந்த ஜனங்கள் எல்லாம் கோவப்படுறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு வார்த்தை சொல்லுங்க, இவனை கொன்று போடுகிறோம், இவன் மேலே நாங்கள் கை வைக்க. ஆனால் தாவீது சொல்கிறான், என்ன சொல்கிறான் தெரியுமா? கர்த்தர் இவனை நிந்திக்க வைத்திருக்கிறார், ஆனால் நான் என்னை கேட்க வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம நிந்திக்கப்படும் பொழுது ஒரு சில நேரங்களில் கண் கலங்கி நிற்கிறோம். நிந்தனையின் மத்தியில் நம்மோடு கூட ஆண்டவர் இருக்கிறார். இந்த நிந்தனைக்கு பிற்பாடு நமக்கு ஒரு உயர்வு வரும். அவன் சும்மா நிந்திக்கலை. சவுல் ராஜ்யத்தை நீ பறிச்ச, நீ பேலியாளின் மகன், நீ ஒரு இரத்த பிரியன் என்று சொன்னதோடு நிற்கலை. உன் மகன் ஒரு ராஜ்யத்தை பறிக்க போகிறான் பாரு. ராஜ்யம் அவன் கையில் போயிட்டு அங்கே அப்சலோம் நெருக்கடி கொடுத்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் நான் சிமேயி இவனை இன்னும் கொஞ்சம் புண்ணாக்குகிறான். ஒருவேளை இன்னைக்கு நான் நெருக்கத்தில் வாழ்ந்துட்டு இருக்கேன், நிந்தனை மேல நிந்தனை, அவமானத்தின் மேல அவமானம். ஆனா அதோடு விட்டாங்களா? இல்லவே இல்லை. என் உறவுகள், என் அக்கம் பக்கத்தார் என்னை அதற்கு மேல புண்ணாக்குறாங்க. இவனுக்கு இதெல்லாம் தேவை, இதெல்லாம் தேவதா, இவனுக்கு இதெல்லாம் தேவதா, இந்த அவமானம் தேவதா, இந்த நிந்தனை தேவதா என்று சொல்லி என்னை புண்ணாக்கி மேலும் மேலும் புண்ணாக்குகிற ஜனங்களை தான் நான் பார்க்கிறேன். என் நெருக்கத்தை யாரோ, என் நிந்தனை யாரும் மாற்ற முடியாது என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களோடு கூட தான் பேசுகிறார். என்ன சொல்கிறார் என்று சொல்லா, அந்த சிமேயை நிந்திக்க வைத்தது போல இவர்களை நிந்திக்க வைத்த தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்வை கொடுப்பதற்காகத்தான் இந்த நிந்தனையின் நெருக்கத்தின் மத்தியிலே உங்களை நடத்துகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதே 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரத்தில் அந்த 18-19 வசனங்களை நாம் வாசிப்போம். ஆனால் அங்கே சொல்லப்படுகிறது என்ன என்று பார்ப்போம். அவர்கள் ராஜாவின் வீட்டாரை இக்கரைப்படுத்தவும் அவன் விரும்பும் காரியத்துக்கு உதவவும் ஒரு படகு இக்கரையில வந்தது. அப்பொழுது கேராவின் குமாரனை சிமேயி யோர்தானை கடக்கப் போகிற ராஜாவுக்கு முன்பாக தாழ விழுந்து ராஜாவை நோக்கி, என் ஆண்டவன் என் அக்கிரமத்தை என்மேல் சுமத்தாமலும் ராஜாவையே என் ஆண்டவன் எருசலேமிலிருந்து புறப்பட்டு வருகிற நாளிலே உமது அடியான் செய்த துரோகத்தை ராஜா நினைக்காமலும்
தமது மனதில் வைக்காமலும் இருப்பாராக. உமது அடியானாகிய நான் பாவம் செய்தேன் என்று அறிந்திருக்கிறேன். இப்போதும் இதோ ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு எதிர்கொண்டு வர யோசேப்பு வீட்டார் அனைவருக்கும் நான் இன்று முதல் முந்திக் கொண்டேன் என்றான். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே சிமேயி தன் ஜீவனுக்கு விரோதமாய் ஒருவேளை தாவீது எழும்பி விடுவானோ என்று சொல்லி நாம் அவனை அதிகமாய் நிந்தித்து விட்டோம் என்று சொல்லி உணர்த்தப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவன் சொல்கிறான், ராஜாவே நான் உங்களை ரொம்ப நிந்தனை பண்ணிட்டேன், நான் உங்களை அவமானப்படுத்திட்டேன், அதெல்லாம் என்ன செய்யாதீங்க, மனசுல வைக்காதீங்க. இன்னைக்கு உங்களை நிந்திக்கிறவங்களோ அப்படி வந்து கேட்கணும்னா கர்த்தர் இவர்களை அனுமதித்திருக்கிறார் என்று சொல்கிற அந்த ஒரே வார்த்தையை நிமித்தம் எல்லா பாரத்தையும் எல்லா நெருக்கத்தையும் நாம் கர்த்தர் மேல வைக்கும் பொழுது கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. என்னுடைய மகன் கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்பாக என்னை பார்த்து கேட்டா, எல்லாரும் எல்லாம் பேசினாலும் நீ ஏன் அமைதியா இருக்கன்னு சொல்லி நான் அப்ப சொன்னேன், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். நம்மை நிந்திக்கும் பொழுது நம்ம பதில் பேசாமல் இருந்தோம், ஆனால் கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையின்படி இந்த பூமியை சுதந்தரிக்க கர்த்தர் கிருபை தருவார். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் இந்த வார்த்தையின் மூலம் அநேகரை ஆசீர்வதித்திருக்கிறார். சாந்த குணம் அதுதான் ஒரு மகத்தான ஒரு ஆவியின் கனியில் உள்ள ருசி. இந்த ருசி நமக்கு இருக்குமானால் யார் நிந்தித்தாலோ, யார் அவமானப்படுத்தினாலோ, யார் என்ன பேசினாலும் நம்முடைய இருதயத்தில் என்ன தோன்றும், பேசினால் பேசிவிட்டு போகிறார்கள். இந்த பூமியில நான் கொஞ்ச காலம் கர்த்தருக்காய் வாழப்போகிறேன், அதற்கு பிற்பாடு நான் கர்த்தரோடு வாழப்போகிறேன், இதெல்லாம் மாயை என்று சொல்லி ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருக்குமானால் நிச்சயமாகவே மற்றவர்கள் பேசுகிற எல்லா வார்த்தைகளும் நமக்கு பெரிதாய் தோன்றுவதில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் தாவீது வந்திருந்ததுனால சிமேயி மனம் கசந்து தாவீதினிடத்துல வந்து மன்னிப்பு கேட்கிறா. நான் பேசின எந்த ஒரு வார்த்தையும் நீங்க மனசுல வைக்காதீங்க. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலோ நெருக்கத்தின் மத்தியில, நிந்தனையின் மத்தியில நீங்க இருக்கீங்களா, இதே வார்த்தையை சொல்லி உங்கள் சத்துருக்கள் உங்களோடு கூட சமாதானம் ஆவதை நீங்கள் காண்பீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அடுத்ததாக நாம் வாசிப்போ 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அங்கே அப்சலோமோடே கட்டுப்பாடு பண்ணினர்களுடன் அகிதோப்பேலும் சேர்ந்திருக்கிறான் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது தாவீது, கர்த்தாவே அகிதோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவீராக என்றான். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே அகித்தோப்பேல் என்னும் ஆலோசனைக்காரன் ராஜாவுக்கு, தாவீது ராஜாவுக்கு ஆலோசனை கொடுத்து கொண்டிருந்தவன். அந்த யுத்தத்தில் மற்ற எல்லா ரகசிய காரியங்களிலும் ஆலோசனை கொடுத்து கொண்டிருந்தவன். இவன் ஆண்டவருடைய வாக்கை போல வாக்கு சொன்ன ஒரு மனிதன். ஆனால் இவனுடைய வார்த்தையை கேட்ட அநேக நேரம் வெற்றி சிறக்க பண்ணினது. அதனால இந்த அகித்தோப்பேல் அப்சலோம், தனது மகனாகிய அப்சலோம் கேடான காரியத்தை விளைவிக்க நினைக்கிற அந்த அப்சலோமோடு இணைந்து விட்டான் என்று சொல்லி நினைக்கும் பொழுது அந்த நெருக்கத்தின் மத்தியில் தாவீது அகித்தோப்பேலை அழிக்க நினைக்கல, அகித்தோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி போட சொல்லி ஜெபித்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாய் யாராவது ஆலோசனை பண்ணுகிறார்களா, திட்டம் தீட்டுகிறார்களா, மறைவான கண்ணிகளை வைக்க விரும்புகிறார்களா, இல்லை மறைவில உங்களுக்கு சதிகள் செய்து கொண்டிருக்கிறார்களா, நீங்க பயப்படாதீங்க. கர்த்தருடைய கரத்துல நீங்க கொடுங்க. அவங்க ஆண்டவருடைய வார்த்தையின்படியே அகித்தோப்பேலின் ஆலோசனையை அபத்தமாக்கி போடும் என்று சொல்லி அந்த நெருக்கத்தின் மத்தியில கர்த்தரை நோக்கி தாவீது கூப்பிட்டார். கர்த்தர் என்ன செய்தார் என்று சொல்லி நாம் பார்ப்போமானால் அதே 2 சாமுவேல் 16:23 வாசிப்போம். அந்நாட்களில் அகித்தோப்பேல் சொல்லும் ஆலோசனை தேவனுடைய வாக்கை போல இருந்தது. அப்படி அகித்தோப்பேலின் ஆலோசனை எல்லாம் தாவீதுக்கும் இருந்தது, அப்சலோமுக்கும் அப்படியே இருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. அவனுடைய வாக்கெல்லாம் தேவ வாக்கு போல இருந்தது, ஆண்டவர் சொன்னது போலவே இருந்தது. அப்படி நல்ல ரகசிய திட்டங்களை ஆலோசனை கொடுக்கிற நல்ல ஒரு யுக்தியை, நல்ல ஒரு ஞானத்தை அகித்தோப்பேலுக்கு ஆண்டவர் கொடுத்திருந்தார். ஆனால் அவன் தவறாக அதை உபயோகிக்க நினைத்த போது கர்த்தர் அந்த அகித்தோப்பேலின் ஆலோசனையை தாவீது ராஜாவின் ஜெபத்தை கேட்டு அபத்தமாக்கி போட்டார். இன்றைக்கு உங்களுக்கு
விரோதமாய் கூட ஒருவேளை உங்களுக்கு விரோதமாய் எழும்பி எல்லா ஆலோசனைகளையும் திட்டங்களையும் சதிகளையும் மோசங்களையும் தீட்டினாலோ, கர்த்தருடைய கரத்தில் நீங்கள் வரைபடமாய் இருக்கிறதுனால, கர்த்தருடைய கரத்தில் உங்களை வரைந்து வைத்திருக்கிறதுனால அந்த திட்டங்களை தேவன் அபத்தமாக்கி போடுவார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் தேவனை நோக்கி ஜெபிக்க வேண்டும். அந்த ஊசா என்று ஒரு மனுஷனை அனுப்பி அகித்தோப்பேலின் ஆலோசனையை அபத்தமாக்கி அவனுடைய ஆலோசனை மேலோங்க செய்து அப்சலோமையும் அழித்து அகித்தோப்பேலையும் கர்த்தர் அழித்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்கிறேன், தேவனுடைய வார்த்தையை போல மனுஷர்கள் கேட்டு செயல்பட்டாலும் நீங்கள் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது மனுஷருடைய ஆலோசனைகளை அபத்தமாக்கி கர்த்தருடைய ஆலோசனை நிலை நிற்க செய்வார். இந்த நாளிலும் கூட நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். எனக்கு விரோதமாய் திட்டம் தீட்டுகிறார்கள், எனக்கு விரோதமாய் சதிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள், நான் என்ன செய்வேன் என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், எல்லா ஆலோசனையும் அபத்தமாக்கி போடுகிற, பைத்தியமாக்கி போடுகிற தேவ வல்லமை உங்கள் மத்தியில் இறங்குகிறது என்று சொல்லி. அடுத்ததாக நாம் பார்ப்போம், அதே 1 சாமுவேல் 30 2 காரியங்களை பார்த்தோம். நிந்தனை என்கிற நெருக்கத்திலிருந்து தாவீதை விடுவித்தார். அடுத்ததாக தனக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணின அகித்தோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி அப்பேற்பட்ட நெருக்கத்திலிருந்து விடுவித்தார். மூன்றாவதாக ஒரு நெருக்கத்தை நாம் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 30 அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். ஆமென். இங்கே தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு பலன் உள்ள மட்டும் சத்தமிட்டு அழுதார்களாம். ஹல்லேலூயா. ஏன்னா அவர்கள் திரும்பி பார்க்கும் பொழுது தங்களுடைய மனைவிகள், பிள்ளைகள், பொருட்கள் எல்லாம் ஒன்று விடாமல் கொள்ளையாடப்பட்டு இருந்தது. எங்கே போனார்கள், என்ன ஆனார்கள், தங்கள் பிள்ளைகள். இன்றைக்கெல்லாம் நம்ம ஏதாவது ஒரு செல்போன் மூலமோ ஏதோ தகவல் மூலம் கண்டு கொள்ளலாம். ஆனால் அன்றைக்கு எவ்விதமான வழிமுறையும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் அவர்களை எங்கே கடத்தி கொண்டு போனார்கள், எங்கே கொள்ளையாடி கொண்டு போனார்கள் என்று சொல்லி தெரியாத போது தாவீதும் அழுதான். தாவீதுடைய மனைவிமாரும் பிள்ளைகளும் கடத்தப்பட்டிருந்தார்கள். ஆனால் அவனோடு இருந்த ஜனங்கள் எல்லாம் பலன் இருக்க மட்டும் அழுது கொண்டிருந்தார்கள். ஒருவேளை உங்களுடைய பொருட்கள், உங்களுடைய சொத்துக்கள் கொள்ளையாடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருந்து அழுது அழுது புலம்பி, இதுவரை என்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நான் சம்பாதித்த எல்லாவற்றையும் நான் இழந்து விட்டேன், இனி எனக்கென்று என்ன இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் அழுகிறீர்களா? ஒருவேளை இல்லை என்றால் இவர்களை நம்பி நான் வந்தேனே, இவர்கள் என்னை கைவிட்டு விட்டார்கள் என்று சொல்லி உங்களை பார்த்து பேசுகிற, உங்களை தூசிக்கிற மனிதர்கள் மத்தியிலே வாழ்கிறீர்களா? ஒருவேளை நீங்கள் நெருக்கப்படுகிறீர்களா? ஆண்டவர் உங்களை விடுவிக்க வல்லவர் என்பதை இந்த சத்தியத்திலிருந்து நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அடுத்ததாக அதே அதிகாரம், அந்த 30 வாசிப்போம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகள் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். ஆமென். ஹல்லேலூயா. தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே பார்த்தீங்கன்னா தாவீது மிகவும் நெருக்கப்படுகிறான். மன கிளேசத்தினால் தங்கள் குமாரத்தை இழந்ததுனால ஜனங்கள் எல்லாரும் இவன் மேல என்ன செய்யணும், கல்லெறியணும்னு சொல்றாங்க. ஆனா அந்த சூழ்நிலையிலும் அவன் யாருக்குள்ள தன்னை திடப்படுத்திக் கொள்கிறான் என்று பார்ப்பீர்கள். ஆனால் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். இன்னைக்கு நாம யாருக்குள்ள திடப்படுத்துறோம்? நமக்கு விரோதமாய் எழும்பும் பொழுது, ஜனங்கள் எழும்போது, நம்ம கூட இருந்தவர்கள் நம்மை விரோதிக்கும் பொழுது நாம் யாரை நோக்கி பார்த்து நம்மை திடப்படுத்திக் கொள்கிறோம்? நம்மை விட ஒரு பெரிய மனிதர்களையா, இல்ல அந்த பூமியில நல்ல உயர்வான பதவியில் இருக்கிறவர்களை நோக்கியா? இல்லை இல்லை. தாவீது ஒரு ராஜாவாய் இருந்தோ நெருக்கப்படுகிறதை அறிந்து கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். இந்த செய்தியை கேட்கிற இந்த இரவு வேளையில நீங்க கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொள்ள உங்களை நீங்களே பலக்கிக் கொள்ளுங்கள். கர்த்தரை நோக்கி பாருங்கள் நெருக்கத்துல. அதே அதிகாரம் 8 வாசிப்போம். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நெருக்கத்தில் அவன் கர்த்தரை நோக்கி தன்னை திடப்படுத்தினது மாத்திரமல்ல, கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்கிறான். மனுஷனிடத்தில் ஆலோசனை கேட்கவே கூடாது. ஒரு நெருக்கம் வரும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம்னா, மனுஷரை நாடி நாடி வெட்கப்பட்டு போகிறோம். மனுஷரிடத்தில் அல்ல, தேவனிடத்துல இந்த நெருக்கத்தின் மத்தியில் ஆலோசனை கேட்க பழகி கொள்ள வேண்டும். அப்படி நம்ம ஆலோசனை கேட்கும் பொழுது அவர் தேவன் நமக்கு ஆலோசனை கொடுப்பாரா? நிச்சயம்
நிச்சயமாகவே நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன கர்த்தர் ஆலோசனை கர்த்தராய் கடந்து வருவார். தாவீதுக்கு ஆலோசனை சொன்னார், நீ அந்த தண்டை பின்தொடர்வாய், நீ வெற்றி சிறப்பாய். அதை விட மேன்மையாய் ஒரு வாக்கை கொடுத்தார், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வார். அதே போல தேவன் சகலத்தையும் திருப்பிக் கொள்ள தாவீதுக்கு கிருபை கொடுத்தார், யுத்தத்திலே ஜெயிக்க வைத்தார். சகல பொருட்களையும் அவர் திருப்பிக் கொள்ளி அந்த கொள்ளையாடின பொருட்களை மாத்திரமல்ல அதிகமான பொருட்களை கொள்ளையாடி கொண்டு வர கர்த்தர் கிருபை செய்தார். இந்த நாளில் இந்த இரவு வேளையில ஆண்டவரே, என் வாழ்க்கையில நான் நிந்திக்கப்பட்டு அவமானப்பட்டு நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன், எனக்கு விரோதமாய் சதித்திட்டங்களை தீட்டி என்னை ஆண்டவர் எனக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணி எப்படியாவது என்னை பிடிக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறார்கள் என்று சொல்கிறீர்களா? அப்படிப்பட்ட நெருக்கத்தில் இருக்கிறீர்களா? மூன்றாவது நான் பார்த்தது போல எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையை நீங்கள் காணப்படுகிறீர்களா? கர்த்தர் உங்களோடு கூட சொல்கிறார், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வார். நெருக்கத்தின் மத்தியில் நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நமக்கு விசாலத்தை கொடுப்பார். இந்த இரவு வேளையில நம் தலைகளை தாழ்த்தி அப்படிப்பட்ட தேவனை நோக்கி ஜெபிப்போமா? ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா, உம்முடைய பிள்ளைகள் நெருக்கத்தில் நோக்கி கூப்பிடுறாங்கப்பா, நிந்தனை அவமானத்தின் மத்தியில கூப்பிடுறாங்கப்பா, தனக்கு விரோதமாய் ஆலோசனை தீட்டப்பட்ட சூழ்நிலையில கூப்பிடுறாங்கப்பா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு சூழ்நிலையில உம்மை நோக்கி அபயமிடுறாங்கப்பா. இப்போ அவர்களுடைய சத்தத்தை உம்முடைய ஆலயத்திலிருந்து கேட்டு சகலத்தையும் திருப்பிக் கொள்வா என்ற வார்த்தையின்படியோ இவர்களை நிந்தித்த மனிதர்கள் ஒரு பட்சத்தில் வரவோ ஆண்டவரே, அதே போல கர்த்தாவே இவர்களுக்கு விரோதமான ஆலோசனை அபத்தமாக்கி போடவோ கர்த்தர் செய்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எல்லாம் நெருக்கவோ இந்த நாளிலே மாறி போனதற்காய் ஸ்தோத்திரம். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியோ, பெரிய காரியங்களை செய்யும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் தாமே இந்த செய்தியை கேட்டு உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமேன் ஆமேன்.